வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிட் நைட் கேமர் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் இல்லை, கிராணி தான். ஸோ ஆல்ரெடி கிராணியில் நம்ம கார் எஸ்கேப் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். சரி, ஓகே, இப்போ வாங்க கேம் ப்ளே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் வெர்ஷனில் போட்டிருந்தோம். இந்த வாட்டி கிறிஸ்மஸ் வெர்ஷன் இல்லை, சாதா வெர்ஷனில் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் வெர்ஷன்னா நல்லாவே இல்லை. இந்த வாட்டி நம்ம நார்மல் வெர்ஷன்லேயே ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நார்மல் வெர்ஷனில் வந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், போன வாட்டியே செம்ம பயங்கரமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. எப்பா ஒரு செகண்டு பயந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பயமாக இருந்தது. இந்த வாட்டி பார்க்கல. டோர் எஸ்கேப்புக்கு கிளவி காணோம். கிளவி இங்கே இருக்கிறாளா? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஸ்பெஷலுக்கு இங்கே கச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளவி பாவனா இங்கேயே வந்துடுறாளே. பரவாயில்ல, கன் பாட்டு 3 இருக்குது நமக்கு. சரி 3ன்ற பாரு. ஃபஸ்ட்டு கன் பாட்டு கச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஃப்ரெண்ட்ஸ், அப்பா கிளவி, என்ன கிளவி இப்படி பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்களா, ஒரு செகண்ட் ஜர்க்கு காட்டிடுச்சு. ஐயோ சீக்கிரம் மேலே போடாடே. மேலே இல்லை, மேலே வரத்துக்குள்ளே நான் போயிடலாம். கார் பேட்டரியா? சரி, எதுக்கோ செக் பண்ணிக்கலாம். உள்ளே எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது? கட்டிங் பிளேஸ். இது ஒரு நல்ல பொருள் தான் நமக்கு. எது கீழே போடு. ஓகே, கீழே போட்டாச்சு. அடுத்து கிளவி எங்கேயோ பார்த்துட்டா. சீக்கிரம் போடாடே. போடா. அப்பா இங்கே வந்தாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. இதை ஓப்பன் பண்ணு. ஓப்பன் கியா, கார் கியா, ஸ்பார்க் ப்ளக்கு நமக்கு தேவையப்படாது. ஆஹா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 3வது பாட்டு கச்சிச்சு. சரி, ஓகே, இது பார்த்தீங்கன்னா வீல் கிராக்கு. ஸோ இது வேணும். வீல் கிரைண்ட் என்னோ ஒன்று சரியா தெரில. சரி, இதை தூக்கி ஐயோ இப்படி போட்டு போயிடலாம். சீக்கிரம் கீழே போடா. போடா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வர பயமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ எந்த நேரத்தில் வருவான்னு நம்பர் 1. ஓகே, எப்போ எந்த நேரத்தில் வருவான்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கிட்ட ரிமோட் கண்ட்ரோலா? அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நானே கொஞ்சம் பயந்து ஆடிட்டு இருக்கிறேன். சும்மானா பரவாயில்ல, செம்ம பயமாக இருக்குது. அவன் மூஞ்சி பார்த்தெல்லாம் பயப்படல ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு வந்து ஜர்க்கு காட்டுறால, அதான் ஃப்ரெண்ட்ஸ் பயமாக இருக்குது. மித்தாலாம் நமக்கு அவன் மூஞ்சி பார்த்தாலாம் பயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது முன்னாடியே தட்டி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா மவுடி கிராணி காலி பண்ணிட்டு உயிரோடு வந்துட்டு மவுடி தட்டி விடுறப்ப சவுண்டு கேட்டுருச்சுன்னா அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பாட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எல்லா கன் போட்டு கச்சிச்சு. அவ்வளோதான் கிளவி. இப்போ பாரு, நீ என்கிட்ட கைமா ஆக போகிற ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எல்லா பாட்டும் கிடச்சிருச்சு. அப்படின்னா நம்ம கன் ஈஸியாக செஞ்சிடலாம். கிளவி ஓ ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கிளவி பார்த்துரும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சிருப்பா. ஒரு இன்ச்சில் தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா அவ்வளோதான், என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. கிளவி இது கீழே போடு. சீக்கிரம் போ. ஐயோ ட்ராப் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். போகலான்னு பார்த்தா இவ ட்ராப்பு வச்சுட்டாளே. இப்போ நான் எப்பட்றா போவேன் ஃப்ரெண்ட்ஸ்? ட்ராப்பு வச்சுட்டா. ட்ராப்பு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் மேலேயா போக மாட்டேங்கிறான். இப்போ நான் எங்கன்னு போகிறது? இங்கே ஒரே வழி. இந்த பக்கம் வழி இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வேலை இந்த வழியாவது இருந்ததுன்னு சந்தோஷப்படணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அப்புறம் மேலேயே போயிருக்கும்ல. மொதல் கிராணி போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ராப்பில் மாட்டி திருப்பி ரிலீஸ் பண்ணிடலாம். சீக்கிரம் போடா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு எல்லா பாட்டும் கச்சிச்சு. இந்த வாட்டி கிராணியை சும்மாவே ஓடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு கேட்டுருச்சாட்டிருக்கு. இந்த வாட்டி கிராணியை சும்மாவே விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அட இதுவா ட்ராப்புன்னு ஒரு செகண்ட் பயந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே கிளவி, நீ என் கையில் சாக போகிற. பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, சரியா? இன்னைக்கு உன்னை சும்மாவே விடுறதா இல்லை கிளவி. எனக்கு வந்து ஜர்க்கு காட்டுறேன். அந்த ஜர்க்கு உனக்கு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் காட்டுறேன் பாரு. ஓகே போகலாம். கடைசி கன் பாட்டு எடுக்கிறதுக்குள்ளே கிளவி வந்துடக்கூடாது. சீக்கிரம் எடுத்துட்டு அவ்வளோதான்
ஃப்ரெண்ட்ஸ் இனி அவ்வளோவே வர சொல்லலாம். இதை தட்டி விட்டு அவ்வளோவே வந்துடும். தட்டிவிடு. ஓகே, சவுண்டு கேட்டுருச்சு. இப்போ சீக்கிரம் போய் இதை வச்சு கன் எடு. ஷார்ட் கன். எடு 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 எடு. கிளவி வா 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 வா, சட்டு புட்டுன்னு வா. கிளவி சீக்கிரம் வா கிளவி. அடிக்கணும். என்னை எத்தனை வாட்டி ஜெர்க்கு காமிச்சிருக்கான். வரா வரா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. எங்கே வேண்டா வேண்டா வேண்டா. வா 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 வா. சீக்கிரம் வா. அவ்வளோதான். ஓகே சீக்கிரம் எடு. ஆமாம் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளவி வழுக்க மண்டைங்க. இங்கே இப்போ போகிற நேரத்தில் நான் வழுக்க மண்டை இருக்குது பாரு. அப்படியே மண்டையில் போடணும். சரி, புல்லட் கம்மியாக இருக்கனால அவனை பழச்சி போகணும் விட்றேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கன்னை இங்கே போட்டல. அப்படி போய் ஸ்பெஷல் கீ எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெஷல் கீ எடுத்து அப்படியே அங்கே போடு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போடு. ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவரை கீழே விழுந்துருச்சு, அப்படியே கிடக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம சேனலோட 2வது வீடியோ. வீடியோக்கே 100 வியூஸ்க்கு மேலே வந்துருச்சு. அதுக்கு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஸோ என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் வருது, வியூஸ் வருது, சப்ஸ்கிரைபரோ லைக்கும் எதுவும் வரல. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன். சரி ஓகே, சுடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஆண்டவா, நல்ல பொருளாக கூட இருந்துச்சா? ஆடடே, இதுக்கா கஷ்டம். ஸ்பைடர் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் கூட இருக்குமோன்னு நினச்சேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன் எடுத்து லோட் பண்ணியே வச்சுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இப்படி போட்டு இதை தட்டி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தட்டி விட்டாச்சு. சீக்கிரம்டாடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளவி வர மாதிரி இருக்குது. கிளவி வந்துடாத கிளவி. ஓகே, எடு ஸ்க்ரூ ட்ரைவர். எந்த பக்கம் போகணும்? இங்கே போகணும்ல. ஓகே, சீக்கிரம் போட போட ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளேயாவது நல்ல பொருளாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவா, நல்ல பொருளாக கொடு. பேட்லாக்கி மட்டும் இருந்ததுன்னா உனக்கு படையல் வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்டது வெறும் பேட்லாக்கி, இது கொடுத்தது ரஸ்டி பேட்லாக்கோ. ஸோ ஒரே வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மக்களே, என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன் போட்டு விளாண்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனில் சார்ஜ் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ தான் போய் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே இந்த கிளவி எந்திரிச்சிட்டா. ஸோ மறுபடியும் அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கோசரம் இந்த பக்கம் படிக்கட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் போடுறான். சொன்னது ஓட ஓட. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னும் ஸ்பெஷல் கீ வேணும்ல. ஸ்பெஷல் கீன்ற பாரு, ஸ்பைடர் கீ வேணும்ல. ஆஹா, ஸ்பைடர் கீ புக்கில் தான் இருக்குது. புக் எடுக்கலையா இன்னும்? என்னடா அது? புக் எடு சீக்கிரம். ஓகே கிளவி ஃப்ரெண்ட்ஸ், கிளவி அந்த பக்கம் சவுண்டு வந்துருச்சுன்னு போடாதுப்பா. நம்ம இப்படி போய் எங்கே கிளவி பார்த்துட்டோம். கிளவி அப்படியே ஒரு செகண்ட் ஜர்க்காயிடுச்சுடா. ஃபஸ்ட்டு இதை வச்சிட, டக்குன்னு வச்சிட. ஓடு 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 ஃப்ரெண்ட்ஸ். கிளவி வந்துட்டோம். நல்ல வேலை கண்டுபிடிச்சேன். என்னடா அது சவுண்டு வருது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். எப்போ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வேலை இங்கே கன்று வச்சுருந்தேன். இந்த கன்னில் ஆல்ரெடி புல்லட் ரோட் பண்ணி தான் வச்சுருந்தேன். சத்தம் போட்டு மறுபடி போட்டு தெரியல அவளை. கிளவி வா 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 வா. அப்படியே உடச்சுட்றா. அப்பாடி, கரெக்டாக உடச்சுட்ட கிளவி. ஃப்ரெண்ட்ஸ், கிளவி காணா எங்கே? பார்த்துட்டா. வா 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 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுட்டா அப்புறம் புல்லட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் வேஸ்ட்டாக போயிடும். கிளவி வரட்டு, பொறுமையாக வரட்டு. வா 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 கிளவி வா 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 இப்படி வா. வாயிலே போடு ஃப்ரெண்ட்ஸ். வாயிலே போட்டாச்சு. திருப்பி இந்த கன்னை தூக்கி கீழே போட்டலாம். இது கீழே இருக்கட்டும். நம்ம போய் இப்போ என்ன ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்பைடர் கீ குற. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளவி எப்படி படுத்து கிடக்குறான்னு. அது பார்த்தீங்கன்னா கொம்பு வச்ச கிளவி. இங்கே ஒன்று இருக்க பார்த்தீங்களா, இது சாதாரண கிளவி. சரி ஓகே, ஸ்பைடர் கீயை போட்டு ஓப்பன் பண்ணிடலாம். சீக்கிரம் தர்றோம் ஃப்ரெண்ட்ஸ். லிஃப்ட்டு நம்பர் 1 பார்த்துருந்தோம். வேறு என்ன எடுக்க வந்தோம்? வேறு எதோ போட்டோமே. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும். அப்புறம் இங்கே ஏதோ ஹேண்டு கிராக்குன்னு வீல் கிராக்குன்னு எதோ பார்த்துமே.
அதான் இது மறக்காமல் எடுத்துணும் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ இது வேற, இதோட சீக்கிரம் சீக்கிரம் போ. ஓகே சீக்கிரம் போடா. அந்த கிளவி வேற எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம அது கப்புன்னு உள்ளே போட்டுறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரி ஓகே, இது உள்ளே போட்டாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இதுக்குள்ளே தான் போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காருக்கு நேராக ஒரு சந்து இருக்குமே, இதுக்குள்ளே. இங்கே இருக்கும், அதுக்குள்ளே இங்கே உருண்டுட்டு வந்துருச்சா? போப்போ கீழே வா, சி கையில் வா. ஓகே, இன்னும் நம்ம ஒரு பொருள் கூட கண்டுபிடிக்கல. ஒரே ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டிங் பிளேட். இன்னும் மாஸ்டர் கீ கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் ஹேமர் கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் பேட்லாக் கீ கண்டுபிடிக்கல. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? இப்படியே போனால் அப்புறம் எப்போ தப்பிக்கிறது? இதுக்குள்ளே காஜுவி. அட ஃப்ரெண்ட்ஸ், காஜுவிக்குள்ளே மாஸ்டர் கீ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளே ஸ்கூலில் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் அங்கே தான். என் கணிப்பு கரெக்டாக இருந்தது தான், மாஸ்டர் கீ அங்கே தான் இருக்கும். அதனால் எடுத்து சேஃப்டிக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் போடா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை கொண்டு வந்து இங்கே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இத்தாஸ் பெரிய ஸ்பைடரில் இருக்குது. இதெல்லாம் கடிக்காதான் என்ன நம்மளைய? அதை விட பெரிய ஸ்பைடர் உள்ளே இருக்குது. சரி, இதை இங்கே போட்டுடலாம். காஜியில் மட்டும் நம்ம கார் இடத்துல போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னமோ இங்கே ஃப்ரெஞ்ச் ஹேண்டில் இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஹேண்டிலுக்குள்ளே இது ஹேமர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்ஜின் பாட்டு ஆல்ரெடி டிவி கிட்ட இருந்தது. ஒன்றா ஃப்ரெஞ்ச் இருக்குன்னு ஹேமர் இருக்கணும், இல்லைன்னா அது என்னதுடா, காஜுவில், ரெட் கலர் காஜுவில் இருக்கணும். ஆமாம். ஓகே, திறந்தாச்சு. வந்துடாதம்மா, உள்ளே போயிடுறா. அப்பாடி, இதுக்குள்ளே. அட என்னடா அது, ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேற வராளான்னு தெரிலையே. ஃப்ரெண்ட்ஸ் வரான்னு தான் நினைக்கிறேன். சவுண்டுக்கு தான் வர 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 வரும். பார்த்துட்டா. ஸோ ஏன்டி உள்ளே தான் இருக்குது, அப்போ கூட எழுதுக்க போகிறோம். அம்மா ஃப்ரெண்ட்ஸை வாயை பாருங்க. ஐயோ, மூஞ்சி பார்க்கவே சகிக்கலடி. சீக்கிரம் போய் தலை. அது ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயோ போகிறாளா இல்லையா? போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த கேப்பில் போகிறதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுலையாவது ஏதாவது பொருள் கொடுங்கடா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது, கிராணி வீட்டில் ஒரு பொருள் இருக்குதான். வரா ஃப்ரெண்ட்ஸ், வரா ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் ஓடி போட உள்ள ஃப்ரெண்ட்ஸ். வரா ஃப்ரெண்ட்ஸ். அவன் மேலே தான் வரான்னு இருக்கு. எனக்கு வர பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிளவி ஃப்ரெண்ட்ஸ் வரல. சவுண்டு கேட்குது வர்ற மாதிரி. எனக்கு வர பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போகிறதுக்கு. வந்து பிடிச்சி கடிச்சிட்டானா? ஸோ இங்கே வந்து பார்க்காமையே இருந்திருக்கலாமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு கேட்கல, எங்கே போனான்னு தெரில. கிளவி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் போடும், அது வேறு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரூ ட்ரைவர் வர்றா எங்கே ஃப்ரெண்ட்ஸ்? உள்ள ஆளையா இருங்க. இவளுக்கு சவுண்டு போட்டால் வருவாளா என்ன? டே பயமாக இருக்குடா. எங்கடா போன அவ? என்ன ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஆளையே காணோம். ஒருவேளை பக் ஆயிடுச்சு என்னமோ. சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு வர அப்பா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இருங்க, இங்கே வர மாதிரி தான் சவுண்டு கேட்குது. இங்கே தான் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, பார்த்துட்டா. ஸோ உள்ளே இருந்து எதுக்கடி பார்க்குறா? அதான் பிடிக்க முடியாதுன்னு தெரியல, அப்புறம் எதுக்கு பார்க்குறான் அது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக போயிட்டா பயமாக இருக்கு. எங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் போகவே விட மாட்டாளா என்ன? போமா, யாருமா நீ? ஸோ ஐயோ போகிறா. அப்பாடி, அப்படி போயிட்டியா? ஐயோ போயிடுவேன்னு நினச்சினே, திருப்பி இப்படி வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அவள் கால் தெரியுது. நல்ல வேலை பெருசாக திருப்பி வரேன். ஸோ அங்கிட்டு தான் போய் தொலையாமா? கிளவி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போயிட்டான்.
இப்படி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போகிறோம். அப்படி ஒரு வழியாக போய் தொலையா சாமி. ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு இதுக்குள்ளே மட்டும் எதுவும் இல்லைன்னா ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிரும். இதுக்கு மேலே அப்பாடி நல்ல பொருளாக கச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பேட்லாக்கி நமக்கு ஒரு நல்ல பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என் கணிப்பு கரெக்டாக இருந்தால் வென்ச் ஹேண்டில் இருக்கும். சீக்கிரம் போட கன்ஃபார்மாக ஹேமர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்டிலாக அந்த கிணத்துக்குள்ளே ஹேமர் இருக்கும். அந்த ஹேமரை எடுத்து ஒன்றா அந்த காக்கா இருக்கிற ஒரு இடத்துல உடைக்கணும்ல, அங்கே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா வர போ ஃப்ரெண்ட்ஸ். சொன்ன மாதிரியே நமக்கு வென்ச் ஹேண்டில் தான் கிடச்சிது. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இங்கே ஒரு ரிட்டன் வரும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்லாக் கீ. மாஸ்டர் கீ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பிளேயர்ஸ் கீக்குள்ளே. ஸோ அதனால் மறக்காமல் எடுத்துடணும். அப்போ காய்ச்சல் வந்து ஒன்றா அந்த காக்கா இருக்கிற இடத்துல இருக்கும், அது இல்லைன்னா அந்த கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணுவாள் அங்கே இருக்கும். அம்மா போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, இருங்க இந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா இங்கே வந்துடாதம்மா. இதுக்குள்ளே மீட்டுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லைங்கம்மா ஃப்ரெண்ட்ஸ். அப்படிக்கா போயிட்டாலாட்டிருக்கு அம்மா. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே என்ன பார்க்கல. ஆமாலா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே என்ன பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க, அவன் அப்படி சுற்றி தான் வந்தானா நம்ம அப்படி இதுக்குள்ளே வழியாக பூந்து வெளியே வந்தாலாம். அம்மா சீக்கிரம் வந்து என்னை பாருமா. வா 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 சீக்கிரம் வாமா வாமா வா 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 வரா ஃப்ரெண்ட்ஸ். ஓடுறா கைப்புள்ள, ஓடு 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 கீழே போடு. ஐயோ வந்துடும், ஓடுறாடி ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு நிக்கல, ஓடு. ஓ எங்கடா அது இங்கே இருக்கா? இதுக்குள்ளேயும் ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒரு பொருளாவது கொடுங்கடா, கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன்டா. மிலன் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே கீழே இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஆமாம், இது இருக்கிறதே மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே மட்டும் மாஸ்க்கு இருந்ததுன்னா நம்ம காஜுவில் எடுத்து பண்ணுறதுக்கு வேலை மிச்சம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னமோ இன்னும் பிளேயர்ஸ் கீ தான் கிடைக்கல. ஸோ இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளேயர்ஸ் கீ இருக்கும். அப்போ சேஃப் கீ எங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மில்லனுக்குள்ள பிளேயர்ஸ் கீ, அந்த பிளேயர்ஸ்குள்ள மாஸ்டர் கீ, சேஃப் கீ பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஸ்பெஷல் கீ வச்சு திறப்போம் பார்த்தீங்களா, அங்கே வேற ஒரு பிளாங்க் மாதிரி போட்டு போகணும் இல்லையா, அங்கே சேஃப் கீ இருக்கு. ஆடா பாவீங்களாடு ஃப்ரெண்ட்ஸ், எப்படியெல்லாம் வச்சுருக்கானுங்க பாரு. ஏம்மா எங்கம்மா போனேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டா. ஸோ அப்படி வருவேனே. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, காலை எது வரைக்கும் இருக்குன்னு. இங்கே போனேன்னா ஒரு வேளை பிடிச்சிருவாளோ. ஏம்மா அப்படி போம்மா ப்ளீஸ்மா. ஐயோ மறுபடி பேட்லாக்கி வேற எடுக்கணுமே ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதான் அப்படியே நேரம் போயிட்டான். அப்படியே போயிடு இங்கே திந்துனா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பேட்லாக்கியும் இந்த மில்லனை எடுத்துகிட்டு வந்து உள்ள அந்த ஸ்டார்டிங் போவோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒளியாக பார்த்தீங்கன்னா நம்ம 3 பொருளையும் வெற்றிகரமாக எடுத்தாச்சு. ஸோ இது அப்படியே இங்கே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போட்டுட்டோம்னா கிளவி வரமாட்டான்னு ஒரு நம்பிக்கையில் போட்டேன். ஆஹா இது வேற இங்கே ஒழுங்காக போட்டணும், இல்லைன்னா உருண்டுட்டு ஓடிடும். சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேணால் பாருங்கள். ஏன்னா அந்த மில்லனுக்குள்ளே தான் தர்பீஸ்குள்ளே தான் பிளேயர்ஸ்க்கு இருக்கும். ஏன்னா வேறு எங்கேயுமே பிளேயர்ஸ்க்கு கிடைக்கல. அதை விட்டால் நமக்கு வேறு வழியும் இல்லை. கீழே ஆட அவளுக்கு ஐயோ இது முக்கியமாக வேணும் நமக்கு. பார்த்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டா கிளவி. ஐயோ என்கிட்ட வேற இப்போ கன் இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். கிளவி வரான், பார்த்துட்டா. ஸோ கிளவியே என்ன கிளவி இப்படி பண்ணுற, போய் தொலை கிளவி. ஃப்ரெண்ட்ஸ் இவ பார்க்குறதுக்குள்ள நான் பாடுறக்கே. போயிட்டாளா வரலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. என்னன்னா இந்த காஜுவில் அப்புறம் எடுத்துக்கலாம். ஓ
அட பாவி, நான் உனக்கு பிளான் போடலான்னு வைக்கிறேன். நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வேற இது இருந்தது ட்ராப்பு, எப்படிரா போகிறதான்ட்டு இருந்தேன். அங்கே பொருளை போட்டு வச்சதுலேயே ஒரு நல்ல விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ட்ராப்பில் மாட்டி சின்ன பிணமாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரே நல்ல விஷயம், இந்த கன்று கீழே போட்டதான். இந்த கன்று கீழே போட்டதுலேயே ஒரு நல்ல விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை ட்ராப்பில் மாட்டியிருப்ப, பொருள் இருந்தனால தப்பிச்ச. கிளவி, நீ எனக்கே ஆப்பு வைக்கலான்னு பார்க்குறியா? வா 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 வா, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட்றதா இல்லை. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பாரலாம். கிளவி, வா 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 வா, வாயிலே போடு. எப்பா, ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே ஜர்க்கு காட்டிட்டேன். கீச்சு ஃப்ரெண்ட்ஸ், பேட்டை வச்சு போக முடியாம தடுக்கிறா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம மில்லன் எடுத்துகிட்டு வந்துடலாம். மில்லனை எடுத்துகிட்டு வந்து இங்கே மெயின் டோர் கிட்ட போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பொருளுமே கண்டே பிடிச்சாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி கிராணி ஆஃப்லைனில் விளாண்டேன். ஸோ விளாண்டனால எந்தெந்த பொருள் எங்கே இருக்குன்னு. இதுவே பிளேயர்ஸ்கி கச்சின் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பிளேயர்ஸ்கி இங்கே இருந்திருக்கு, வேறு எங்கேயுமே பிளேயர்ஸ்கி இல்லை. அப்படியே பிளேயர்ஸ்குள்ளே இருந்ததுன்னா, அந்த பிளேயர்ஸ்கி இருந்தால் தான் பிளேயர்ஸ்குள்ளேயே போக முடியும். ஸோ வேணால் பாருங்கள், மில்லனுக்குள்ளே வேணாம், மில்லனுக்குள்ளே தான் பிளேயர்ஸ்கியே இருக்கும். அப்படி இல்லையா அண்ணா, அந்த காக்கா கிட்ட ஒரு பிளாங்க் மாதிரி உடைக்கணும்ல, அங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா அங்கே இருக்கும். ஸோ நம்ம இதை போய் ஓப்பன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் போடா போடா போடா. ஓகே தர்பீஸ் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கிளவி வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த தலை வெட்டிருந்தது. இது எதுக்கு வச்சுருக்கான் தெரிலையே. பிளேயர்ஸ் தானே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சொல்லலை பிளேயர்ஸ் இருக்குன்னு. பிளேயர்ஸ் கீக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர் கீ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியாதா, நம்மளாம் யார், பெரிய ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இருப்பீங்க, நான் அப்படி சும்மா சுற்றிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேறு. சரி ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். சரி ஓகே, சுற்றுற ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஹேமர் தான், வேறு எங்கேயுமே இருக்காது. என் கணிப்பு கரெக்டாக இருந்ததுனா ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி சொல்லியிருந்தேன், என் கணிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா ஹேமர் அங்கே தான் இருந்திருக்கணும். சொன்ன மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹேமரு எட்ரா, ஹேமரை கொண்டு போய் உள்ளே என்ன இருக்குன்னு திறந்துடலாம். குதிச்சட்றா கைப்புள்ள பா ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மெல் அப்படியே கவன்னு ஸ்மெல்லு தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க இதுக்குள்ளே கட்டையாக இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேணால் பாருங்கள், இதுக்குள்ளே காஜுவில் இருந்ததுன்னா நமக்கு வேலை மிச்சம். அண்டவா காஜுவில். அடா, இது போக முடியாதா? போ 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 தள்ளு. பாட்ஸியடா, இதெல்லாம் யாரும் உங்ககிட்ட கேட்டுதாடா? ஆமாம்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு இருந்த பேட்டு தெரிஞ்சது. அம்மா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளே போட்டு அந்த கிளவி என்னை போட்டு டே 2ல் முடிக்க வச்சது கிளவி. நான் உனக்கு அப்படி என்ன பாம்பணும், நீ போட்டு தள்ளினால தானே ஃப்ரெண்ட்ஸ். எந்திரிச்சிக்க மாட்டான்னு நினச்சி எந்திரிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு கேட்டு அப்போ பேட்டு தெரிஞ்சது, பேசுறதுக்குள்ள பட்டுன்னு மண்டையில் போட்டேன். கிளவி வெறி வருது, உன்னை போட்டு தள்ள விட மாட்டேன். ஆமாம், கன்று எங்கே வச்சேன்? எந்த பக்கமாக வருவா ஃப்ரெண்ட்ஸ்? இருங்க, எந்த பக்கமாக வருவான்னு தெரில. நான் கன்று எடுத்துக்கலாம். கிளவி என்னையவா அடித்தேன்? உன்னைய சும்மா அம்மா இங்கேருந்து கூட வந்துட போகிற. உன்னைய சுட்டு தள்ளாம போகிறதா இல்லை. வெளியவா கிளவி. ஃப்ரெண்ட்ஸ், கிளவியை காண இங்கே இருக்கா. வா 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 போட மண்டையில். இப்போ மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வரணும் ஹேமரை. ஏன் கிளவி இப்படி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொரு காஜுவில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்கன்னு கேட்டிங்கன்னா, சேஃப்கி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சேஃப்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடரு இது இருக்குல்ல, அந்த ஒயர் கட் பண்ணுற மாதிரி அந்த சேஃப் குக்கில் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செயின் கட்டர். அப்போ காஜுவில் எங்கே தாண்டா இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை, அந்த சென்ட்ரீனா பாப்பா தொட்டி இருக்குல்ல, அங்கே கூட ஒரு ட்ராயர் இருக்குமே. எஸ், அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்.
இங்கே சேஃப் கீயாக இருக்கு. ஆனால் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சேஃப் கீ தான். பிளாங்க் இங்கே தாச்சு. என்னது இது காஜுவல் இங்கே தான் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கணிப்பு என்றைக்கும் தவறாது. சரி, சட்டுன்னு நம்ம போய் காஜுவலை போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போனா செயின் கட்டர் வந்து சேஃப்குள்ளே தான் இருக்கும். சேஃப் லாக்குள்ளதா அந்த செயின் கட்டர் இருக்கு. ஏன்னா வேறு எந்த பொருளுமே இல்லை. கட்டை இதுக்குள்ளே இருக்க ரஸ்டி பேட்லக்கி ஆல்ரெடி எடுத்தாச்சு. போடு போடு போடு. ஃப்ரெண்ட்ஸ், கடைசியானது என்னதுடா அது? கடைசி காஜுவல் எடுத்து மாஸ்டர் கீ எடுத்து இந்த எஸ்கேப்பு முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நான் டே 1லே முடிச்சிடலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சிருக்கலாம். என்ன இந்த கிழவி திடீர்னு வந்து ஜருக்கு கொடுத்து அடிச்சிட்டா பாருங்க. அது என்னால் தாங்கவே முடியல. இவளை இந்த மாதிரி விடக்கூடாது. நம்மளை எப்படி ஜருக்கு காமிச்சு அடித்தாலோ இதே மாதிரி இவளை ஜருக்கு காமிச்சு போட்டு தள்ளுறோம். இதுதான் நம்ம பிளான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு கிழவி எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்டுருச்சு. கிழவி உன்னை போட்டு தள்ளாமல் நான் அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறதா இல்லை. அவ்வளோ தைரியம்தான் எனவே போட்டு தள்ளியிருப்பேன். இதுக்கோசரமே உன்னைய போட்டு தள்ளாமல் போக மாட்டேன் கிழவி. இரு, நான் உன்னைய வந்து வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெப்பன் கியா ஃப்ரெண்ட்ஸ். வெப்பன் கியா இப்போ சேஃப் கீ எங்கே தான்டா போச்சு? ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆசை சேர்ந்த வெப்பன் கீயை கொண்டு போய் இதில் போட்டு வச்சுருக்கானுங்க. சுச்சோ ஃப்ரெண்ட்ஸ், வெப்பன் கீ இருக்குது நினச்சி கூட பார்க்கலடி. என்னோட இப்படி ஆசை காட்டி மோசம் படுத்திட்டீங்க. அப்போ இதுக்குள்ளே செயின் கட்டுறதும் இருக்கும். எங்கே போ ஃப்ரெண்ட்ஸ் 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 புரிஞ்சிடுச்சு. இருங்க அதுக்கு முன்னாடி இந்த கிளவி போட்டு தள்ளிடலாம். ஓ கிளவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த செயின் கட்ரு கிளவி கிளவி நாட்டு கிளவி உனிய. ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிடுச்சு. சேஃப் லாக்கில் இருக்குள்ள தான் மாஸ்டர் கீ. செயின் கட்ரு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கு. அதான் நான் பார்த்தேன். அடா பாவீங்களா, வெப்பன் கீக்கு போய் இத்தனை லாக்கு போட்டு வச்சுருக்கீங்களாடா. உள்ளே போய் எடுத்துட்டு வந்து எத்தனை வேலை. ஐயோயோயோயோயோ டே சாவு. என்ன கிளவி, ஒரு பொருள் ஒருபடியே வச்சிருக்கிறியா? மறுபடியும் இதை எடுத்துகிட்டு போய் மேலே கட் பண்ணணும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது மாஸ்டர் கீ இதுக்குள்ளே இருக்கு சேஃப் லாக்குக்குள்ளே. நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதே ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி நடக்குது? சரி விடுங்க, எல்லாம் நன்மைக்கே மட்டும். சீக்கிரம் உள்ளே போடா. கேடாது அழுங்காத குலுங்காம போடா. இதை கட் பண்ணு. அட ஏன்டா நீங்கள் வேற இதை லாக் பண்ணி தள்ளு 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 தள்ளு. இது அப்படியே கீழே போடு. சரி ஓகே, கீழே போட்டாச்சு. இப்போ சேஃப் கீயை எடுத்து ஆட சேஃப் கீ எடுத்து அப்படியே கீழே போடு. நல்ல வேலை நான் கீழே அப்படியே போயிருப்பேன். கீழே விழுக. ஐயா போ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தப்பிக்க போகிறோம். இதுக்கு மேலேயே மாஸ்டர் கீ இல்லைன்னா கேம் பக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் என்ன ஆகுவேனே தெரியாது, என்ன பண்ணுவேனே தெரியாது. சரி எடு. ஆண்டவா, மாஸ்டர் கீயா செயின் கட்டுறா? மாஸ்டர் கீ கார் கீயா? எங்கடா வச்சிருக்கீங்க மாஸ்டர் கீ? கொடுங்கடா. டே இதுலையாவது இருக்கணும். எப்பா சாமி, பாவீங்களா நீங்களாம்? என்ன சொல்றதுனே தெரிலடா. போயும் மாஸ்டருக்கு எங்க? நான் ஒரு செகண்ட் பயந்துட்டேன். கார் கீ இருக்கு, செயின் கட்டர் இருக்குன்னு நினச்சேன். அது ஒன்று நடக்குது, இது ஒன்று நடக்குது. நீங்கள் பண்ணுற வேலை இவ்வளோ இருந்தால. சீக்கிரம் போடா. கிளவி வேற எந்திரிச்சிருப்பேன். நேரத்துக்கு ஆமர் வேற அவசரப்பட்டு மேலே போட்ட. அது வேற மறந்தே போயிட்டேன். போ சீக்கிரம் போ. ஃப்ரெண்ட்ஸ், கிளவி வந்துட்டாலத்தான் நினைக்கிறேன். கீழே போடு. அவ்வளோதான், கீழே விழுந்துருச்சு. ஓகே கிளவி
கிளவி. ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ உங்கள் காது கிட்ட பவர் ஆஃப்னு கேட்டேன், நீ மன்னித்து விடுங்கள். என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, ஹெட்செட்டில் ஆகுனா சார்ஜ் முடிஞ்சிச்சு. ஓ கிளவி, நீ கிணறு கிட்ட தான் இருக்கியா? சரி சரி சரி, அப்போ பிரச்சனை இல்லை, தைரியமாக போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிளவி வரத்துக்குள்ள கிளவி பார்த்துடா. ஐயே உன்னால ஒரு செகண்ட் கூட கம்முனே இருக்க முடியாது இல்லை? வா இப்படி வாவேன். ஃப்ரெண்ட்ஸ் மன்னிச்சு விடுங்க அப்படி வந்ததுக்கு. சரி நீ இப்படி வா வா வா. ஐயோ ஐயோ, நல்ல வேலை இது. ஆமாம், கண்ணுங்க 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 கண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவள் வரத்துக்குள்ள அவள் கண்ணு முன்னாடியே தப்பிக்கலாம். கிளவி வா வா வா. கிளவி நான் தப்பிக்க போகிறேன், வா 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 வா. சீக்கிரம் வா சீக்கிரம், கண்ணு முன்னாடி தப்பிச்சா. அவ்வளோதான், தப்பிச்சிட்டேன். நீ உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அடி ஒரு வழியாக கேம் பிளே முடிச்சா நினச்சி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.